டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்துல நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்துக்குமே வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆனா நம்ம வெங்கட் பிரபு இந்த படத்தை எப்படி பண்ண போறாருன்னு தெரியல. ஏன்னா வெங்கட் பிரபு கெரியர்ல அவருடைய கடைசி இட்டு மாநாடு, அதுக்கடுத்து 2 படத்தை கொண்டு வந்தாரு. 2 படத்துக்கும் பெரிய வரவேற்பு கிடைக்கல. 2 படமும் டிசாஸ்டர் ஆயிடுச்சு. அந்த படத்துக்கு அப்புறமா நம்ம தளபதியை வச்சு இந்த கோட் மூவி அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த படம் எப்படி இருக்கும்னு தெரியல. ஒரு டைம் டிராவலை பேஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்டான ஜானர்ல இந்த படத்தை பண்றாங்க. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனா அவர் திரைக்கதையா இப்ப நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நம்ம வெங்கட் பிரபு அந்த படத்தை எப்படி பண்ணுவாரு அப்படின்றது எல்லாருக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படம் தான் நம்ம தளபதி விஜய்க்கு கடைசி படமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது குறிப்பா ரீசெண்டா நடந்த மீட்டிங்லயுமே அந்த விஷயத்த தளபதி விஜயுமே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த கோட் மூவி தான் என்னுடைய கடைசி படம், அதுக்கடுத்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் போக்கஸா எலெக்ஷன் தான், அதாவது அரசியல்ல இறங்க போறோம், 2026 எலெக்ஷனுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்களாமா. அதனால இந்த கோட் மூவி படத்துடைய படப்பிடிப்பு நம்ம தளபதி விஜய் முடிச்சிட்டாருன்னா அதுக்கடுத்து அவர் எந்த ஒரு படத்தையும் பண்ண போறது இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் மக்களுக்கு பணி பண்ற வேலையை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. 2026 எலெக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அடுத்த மாதம் இப்போ அந்த ரசிகர் மன்றமா இருக்கிற அந்த விஷயத்த அபிஷியலாவே ரிஜிஸ்டர் பண்ண போறாங்க. அந்த மீன் ஒரு கட்சி இப்போ ரிஜிஸ்டர் பண்ணோம் இல்லையா, அது இப்போதைக்கு February 4 டெல்லியில பண்ண போறாங்க. அதுக்காக நம்ம புசி ஆனது, அதுக்கடுத்து ரசிகர் மன்றத்துல முன்னணி இடத்துல இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் டெல்லிக்கு போயிட்டு அதை பதிவு பண்ண போறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ அரசியல் மட்டும்தான். தளபதி விஜய் அரசியலுக்கு வராரு, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதுல இந்த கோட் மூவி தான் இப்போதைக்கு அவருடைய கடைசி படம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜூன் மாதம் நம்ம தளபதி விஜய் அவருடைய பர்த்டே ட்ரீட்டா நம்ம தியேட்டர் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த விஷயத்தை எப்போ அதிகாரப்பூர்வமா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு.